யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் SMPM, NGPM நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் மிஷனரி இயக்கத்தின் சார்பிலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த பின்பு தம்முடைய சீசர்களுக்கு கொடுத்து போன கடைசி கட்டளை, உலகமெங்கிலேயும் புறப்பட்டு போங்கள், சர்வ சிருஷ்டிக்கும் இந்த இரட்சகரை குறித்து அறிமுகப்படுத்துங்கள் என்று சொன்னார். இந்த நற்செய்தியை அறிவிக்கிற பணியிலே ஒரு 70 பேர் கொண்ட குழுவாக இந்த தேசத்தில் ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்தியா முழுவதும் ஆண்டவருடைய கிருபையினாலே 24 மாநிலத்தில் சுமார் 197 மிஷனரிமார், அதோடு கூட 4568 ஆதிவாசி குழந்தைகள் 6 விடுதிகளிலே தங்கியிருந்து கல்வி கற்றி வருகிறார்கள். பணிகளின் நடுவில் இதுவரையிலேயும் சுமார் 38 ஆலயங்களை கட்டி பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அதோடு கூட சுமார் 14 இடங்களில் கட்டுமான வேலைகள் நடக்கிறது. 85 இடங்களில் ஆலயம் கட்டுவதற்கான இடங்களை தெரிந்தெடுத்து அஸ்திபாரம் போட்டு காத்திருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த இயக்கத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். NGPM இயக்கத்திற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கைக்கு 80G எக்ஸப்ஷன் இருக்கிறது. அருமையானவர்களே, கடந்த வாரத்தில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் கச்ரோலி மாவட்டம் சென்று தொண்டர் கிராமத்தில் ஒரு ஆலயத்தை பிரதிஷ்டை செய்தோம். அந்த ஆலய பிரதிஷ்டையப்போ கணேஷ் அவர் தான் அந்த ஆலயத்தின் மேஸ்திரி. அவர் கட்டுமான வேலையை முடித்து அந்த ஆலய பிரதிஷ்டை அன்னைக்கு பேப்டிசம் எடுத்தார். நீங்கள் ஏன் பேப்டிசம் எடுக்கிறீங்கன்னு கேட்கும்போது என்ன சொன்னார்னா, இந்த ஆலயத்தை கட்டுமானம் ஆரம்பித்ததிலிருந்தே எனக்கு நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் பிரதர், கடைசியாக குழந்தை இல்லாமல் இருந்த எனக்கு ஆண்டவர் குழந்தை கொடுத்தாரு. ஆகவே குடும்பமாக தீர்மானம் பண்ணினோம், இந்த இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி. அருமையானவர்களே, பேப்டிசம் எடுத்தது மாத்திரம் இல்லை, இனி எங்கே ஆலயம் கட்டினாலும் எனக்கு சொல்லுங்கள். அது மாத்திரம் இல்லை, என்னால் இயன்ற அளவுக்கு நற்செய்தியை அறிவிக்கிற பணியில் ஈடுபடுன்னு சொன்னார். அருமையானவர்களே, இந்த தொண்டர் கிராமத்து போகிறதுக்கு 3 நதிகளை தாண்டி போனோம். ரோடே கிடையாது, வரப்புகள் தான். சைக்கிள் போகிற மாதிரி மட்டும் இடங்கள் இருக்குது. அருமையானவர்களே, நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு போய் சேர்ந்தோம். போய் அந்த ஆராதனை முடிச்ச உடனே ஒரு காற்றடிச்சு கொஞ்சம் மழை பெய்ஞ்சிச்சு, அவ்வளோதான். ரோடெல்லாம் பிளாக் ஆகிடுச்சு, எங்கேயுமே போக முடியாது. எப்படி போய் சேர போகிறோன்னு நினச்சோம். ஆனால் பார்த்திங்கன்னா ஆங்காங்கே எங்களுடைய வாகனங்கள் மாட்டும்போது உடனே ஓடி வந்து எங்களை தூக்கி விட்டு அப்படியே எங்களை சுகமாக அனுப்பி வச்சாங்க. ஒவ்வொரு கிராமம், ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல ஒரு கிராமம் இருக்குது. அருமையானவர்களே, ஒரு வேதனை என்னென்னா, எங்கேயுமே கரண்ட் கிடையாது, செல்ஃபோன் கிடையாது. மாடு இருக்குது, மக்கள் கண்டுக்குட்டிக்கு தான் அந்த பால் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 கிலோ கொண்டக்கடலையை கொடுத்து 1 கிலோ உப்பு வாங்குகிறாங்க. இன்னும் பண்டை மாற்று வரும். சத்தீஸ்கரி, மாடியா, ஒராவன் என்ற ஆதிவாசி மக்கள் வாழ்கிறார்கள். பெண் குழந்தைகளை மிகவும் அதாவது கல்வி கற்பதற்கு அனுமதி கிடையாது. அந்த பீடி இலைகளை பறிக்கிற வேலைக்கு அனுப்புகிறாங்க. அருமையானவர்கள், 7000 ரூபாய்க்கு பெண் குழந்தைகளை அங்கு விற்று விடுகிறார்கள். ஆகவே இந்த மக்கள் மத்தியில் இவங்க ஒரு சிக்னஸ்னால் எங்கே போவாங்க? 15 கிலோமீட்டர் போனாலும் அங்கே ஹாஸ்பிட்டலில் ஒரு பார்மசிஸ்ட் இருப்பாங்க, இல்லை நர்ஸ் இருப்பாங்க. டாக்டர்ஸை பார்க்கவே முடியாது. அருமையானவர்கள், எங்கள் மத்தியில் பள்ளிக்கூடமே கிடையாது. எப்படி இவங்கெல்லாம் வாழ்க்கையில் முன்னேற போகிறாங்க? என்றைக்கு இந்தியா இவங்க மத்தியில் ஒளியேற போகுதுன்னு சொல்லி அதிக வேதனையோடு செபிச்சுக்கிட்டு வந்தோம். அருமையானவர்கள், அங்கேருந்து வெளியே வரும்போது ராத்திரி 12 மணி ஆச்சு. அங்கே எங்களுக்கு ஒரு ஹாஸ்டல் இருக்குது. அந்த ஹாஸ்டல் போயிருந்தோம். ஹாஸ்டல் போனால் கிஷான் அப்படின்னு ஒரு தம்பி அங்கே முன்னாடி நிறுத்தினாங்க. அவனுக்கு ஒரு 19-20 வயசு இருக்கும். அவங்க சொந்த குடும்பத்தாரே அவனை விஷம் வச்சு கொள்கிற தீர்மானம் பண்ணிட்டாங்க. காரணம் என்னென்னா, உடல் முழுவதும் ஒரு விதமான புண்கள், அதோடு கூட அசுத்தாவினால் அலக்களிக்கப்பட்டு அவன் மற்றவங்கள அடிக்கிறது, கடிக்கிறது, அப்புறம் கல்லை தூக்கி எறிகிறது, இப்படி நிறையா கலெக்டாக பண்ணியிருக்கான். ஆகவே குடும்பத்து பிள்ளைகள் இவனை காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சி விஷம் வச்சுருக்காங்க. அந்த நேரத்தில் தான் நம்முடைய மிஷினரி அவரை சந்தித்து, இப்படி மறிக்க போகிற அந்த மகனை என்கிட்ட கொடுங்க, நான் அவரை பரலோகத்துக்கு அனுப்பி வைக்கிற பணியில் ஈடுபடுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய விடுதியில் தங்க வைத்திருக்கார். இங்கேயும் 1 வாரம் கொஞ்சம் கலெக்டாக பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருக்குள்ளாக நல்ல புத்தி தெளிந்து நாங்கள் போயிருக்கோம். அழகாக ஃபேன் செட் போட்டு எங்களை வரவேற்பு கொடுத்துட்டு, ஆனால் என்னை பைத்தியக்காரன், என்னை கொலை பண்ணிடணும்னு போட்டு வச்சுருந்தாங்க. நான் இனி இந்த இயேசுவுக்காக வாழணும், மற்றவங்களுக்கும் நான் இயேசுவை நண்பை சொல்லணும், எனக்காக ஜோமின் எடுங்க அப்படின்னாப்புல. என் அன்புக்குரியவர்களே, இந்த சுவிசேஷம் சகல ஜனங்களுக்கும் அறிவிக்க வேண்டிய முக்கிய நோக்கம், இப்படி தேவையில் உள்ள மக்கள் ஏராளம் இருக்கிறார்கள். உயிருள்ள சாட்சிகளை நம்ம ஏராளம் கேட்க முடியும். ஆண்டவர் சுத்தம் இருந்தால் இந்த நிதி ஆண்டில் 100 புதிய ஊழியர்களை நாம் தெரிந்தெடுத்து அனுப்ப வேண்டும். குறைந்தபோது 100 குழந்தைகளையாவது எடுத்து படிக்க வைக்க வேண்டும். 5000 பேருக்கு திருமணம் கொடுத்து ஆண்டவர் சித்தம் இருந்தால் 100 கிராமத்திலேயாவது ஆலயங்கள் கட்டி எழுப்ப வேண்டும்.
இந்த எங்களுடைய தரிசன திட்டங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிடுங்க. அன்புக்குரியவர்களே, ஒரு மிஷினரியை ஸ்பான்சர் செய்ய ரூ. 3000, ஆதிவாசி குழந்தை படிக்க வைக்கிறதுக்கு ரூ. 600, முழுமையை பொறுப்பெடுக்க 1200, மிஷினரிகளுடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு ரூ. 1000 தேவை. ஆலயம் கட்டுவதற்கு 2 லட்சம் ரூபாய்க்கு டின் சீட்டில் போடுறோம். 3 லட்சம், 5 லட்சம், 7 லட்சம் என்று சொல்லி குறித்து வைத்திருக்கிறோம். உங்களுடைய வசதிக்கு ஏற்ப இதில் நீங்கள் தீர்மானம் எடுத்து முன் வரலாம். அருமையானவர்களே, விடுதி கட்டி கொண்டிருக்கிறோம். 15க்கு 10 ஒரு ஹால் போடுறதுக்கு 1 லட்ச ரூபா. உங்கள் குடும்பத்தின் சார்பில் ஒரு ஹால் கட்டுங்க. அருமையானவர்களே, இதை முடிச்சுட்டு யூபிக்கு வந்திருந்தேன். யூபியில் முகேஷ் ஒரு கூட்டம் ஒழுங்கு பண்ணியிருந்தார். இவர் ஒரு பயங்கரமான தேவதைக்கு அடிமையாகி பூஜாரியாக இருந்து விடைக்காலம் 4 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் ஈர துணியோடு போய் பூஜை பண்ண போவார். இதுதான் அவருடைய பழக்க வழக்கமாக இருந்துச்சு. என்றாலும் சுடுகாட்டில் தான் தூக்கம் வரும், மனைவிக்கு ஓவர் ப்ளீடிங், விடுதலை கிடையாது, குழந்தை கிடையாது. இப்படி இருக்கிற நேரத்தில் தான் இயேசு கிறிஸ்துவை சந்தித்தார், ஏற்றுக்கொண்டார், விடுதலை கிடச்சிது. அந்த கிராமத்தில் ஒரு கூட்டம் ஒழுங்கு பண்ணியிருந்தார், ரகசியமாக இருந்துச்சு. உள்ளே போயிருந்தால் ஒரு 50 பேர் இருந்திருப்பாங்க. அதில் ரிஷிகேஷ், அவன் ஆளை பார்த்தாலே பயங்கரமாக இருக்கான். அவன் ரவுடி முகேஷை பல முறை அடிச்சிருக்கிறான். இயேசுவை மறுதளிக்கணும், இந்த இயேசுவை பற்றி நீ சொல்லக்கூடாது, அப்படி இப்படியெல்லாம். அப்போ முகேஷ் அவருடைய சாட்சியை சொல்லியிருக்காரு. இந்த ரிஷிகேஷுக்கு வயிற்றில் பயங்கர வலி. ஒரு நாள் ரிஷிகேஷ் சொல்லியிருக்காரு, முகேஷ் சொல்லியிருக்காரு, இயேசுவை நம்பிப்பார், உன்னோட வயிற்று வலியெல்லாம் குணமாயிரும்னு சொல்லி. அருமையானவர்களே, இப்படி இருந்தாலும் முகேஷுடைய ஊழியங்களை கஷ்டப்படுத்துறதுல தான் ரிஷிகேஷ் இருந்துகிட்டு இருக்கிறார். ஒரு காலகட்டம் வரும்போது அந்த வயிறு வலி தாங்க முடியாமல் சொன்னாராம், நீ சொல்கிற இந்த இயேசு என்னோடய வயிற்று வலியை தொட்டு குணமாக்கிடுவாருன்னா ஒருவேளை இவர் தான் கடவுளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, முகேஷ் அவருக்காக ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணி அடுத்த நாளே பயங்கர விடுதலை. இந்த விடுதலை முடித்த உடனேயே இந்த ரிஷிகேஷ் சொன்ன வார்த்தை, இந்த இயேசு ஆண்டவராக இருப்பார் என்றால் நான் மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணும்போது அவங்களுடைய வியாதியும் குணமாகணும். ஏன்னா எங்கள் பிராந்தியத்தில் நிறைய பேர் பைத்தியம், அசுத்தாவினால் அலக்களிக்கப்பட்டு குழந்தை பாக்கியம் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நான் ஜெபம் பண்ணி அவங்களுக்கு விடுதலை கிடைக்கும்னா நான் ஏன் இந்த காரியத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொண்டேன். ஆண்டவர் எனக்கு குணமளிக்கும் வல்லமை தந்தார். இன்றைக்கும் ஆண்டவர் வல்லமையாக என்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் நம்முடைய தேசம் எங்கிலும் இப்படி பரவி கொண்டிருக்கிற காரணம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்ற வேத வசனத்தின் அடிப்படையில் நடக்கிறது. எங்கேயுமே ஆலயங்கள் கிடையாது. யூபியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 300-400 கிலோமீட்டருக்கு தூரத்தில் ஒரு ஆலயத்தை நீங்கள் பார்க்கலாம். அருமையானவர், உத்தரகாண்டில் அதே நிலைமை. அருமையானவர்கள், யூபியில் 2 இடத்துல 3 இடத்துல ஆலயம் கட்டுவதற்கு இடம் ஆயத்தமாக இருக்குது. ஆகவே ஜோமின் இடுங்க. ஏன்னா கடைசி காலம், நம்ம ஏதாவது ஆண்டவருக்காக செய்யணும். நீங்கள் கொடுக்குற காணிக்கைகளுக்கும் 8DG எக்ஸப்ஷன் இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, நம்பிக்கை தொலைக்காட்சியில் இப்படி வியாழக்கிழமை தோறும் 8:30 மணிக்கு நம்முடைய நிகழ்வு வருகிறது போல், சனிக்கிழமை 7:45 மணிக்கும், ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கும் செய்தி வருகிறது. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பார்க்கும்படி அவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். அருமையானவர்களே, இந்த மிஷினரி ஊழியங்களை ஆதரிக்கிறதற்கு உங்களுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சால்வேஷன் மிஷன் பார்டேக்கர் மூமெண்ட், SMPM, சவுத் இந்தியன் பேங்க், 0886073 0000169, IFSC கோட் SIPL 0000886. அதே போல் நெகேமியா நியூ ஜென்ரேஷன் பார்டேக்கர் மூமெண்ட், NGPM, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 421780 20691, IFSC கோட் STIN 0061767. என்னுடைய தொலைபேசி எண் 9043867550 9447375550. அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய மரணத்தை சந்திக்கிறதற்கு ஒரு நாளைக்கு முன்னால் அவருடைய ஊழியத்தின் இறுதி காலங்கள் வந்துவிட்டது என்பதை அறிந்து தம்முடைய சீசர்களோடு கடைசி பஸ்கா பண்டிகையை அவர் கொண்டாடுகிறார். பஸ்கா விருந்தை அவர் கொண்டாடுகிறார். என் அன்புக்குரியவர்களே, இந்த பஸ்கா விருந்தை கொண்டாடும்போது அவர் மிகவும் வியாகுலத்தோடு இருந்தார். அது மாத்திரமல்ல, அதிகமாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். அவருடைய இருதயம் நாளைக்கு சுமக்கிற அந்த சிலுவையை குறித்து அதிக வேதனையோடு கூட இருந்தது. இது சிலுவை சுமக்கிறதற்கு ஒரு நாள் நடந்த நிகழ்வு. அருமையானவர்களே, அவர்களுடைய சீசர்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு எதிராக இருக்கிற கிராமத்துக்கு போங்க. அவங்க ஒரு வீடு சுத்தப்படுத்தப்பட்டு அந்த வீட்டு மேல் மாடி அறையில் ஒரு மேஜை போடப்பட்டு அந்த மேஜையில் துணிகள், கம்பளங்கள் எல்லாம் விரித்து ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார்கள். அந்த வீட்டில் தான் நம்ம இன்றைக்கி ராபோஜனம் பண்ண போகிறோம், இரவு விருந்து உண்ண போகிறோம்னு சொல்லி அங்கே அனுப்புகிறார்.
அருமையானவர்களே, சில வேத பண்டிதர்கள் இந்த வீடு மார்க்கு அவருடைய வீடாக இருக்கலாம் என்று சொல்கிறார்கள். யாருடைய வீடாக இருக்கலாம்? ஆனால் எல்லாமே ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோதே என்னுடைய மாம்சத்தை உண்கிறவர்களுக்கு ஒரு காலமும் பசி எடுக்காது அப்படின்னு சொல்லி சொன்னார். நிறைய பேருக்கு அது புரியல. இவன் என்ன அவருடைய உடலே வெட்டி வெட்டி கொடுத்துருவாரா நம்ம கையில் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. இயேசு என்ன சொன்னார்னா, என்னுடைய வார்த்தையே என்னுடைய மாம்சம் அப்படின்னாரு. இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னாரு. என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 6வது அதிகாரத்தில் வாழ்வு தரும் வார்த்தையை குறித்து அதிகமாக பேசுகிறார். பேசும்போது இந்த வார்த்தை நித்திய ஜீவனையும் இந்த வார்த்தை சமாதானத்தையும் கொடுக்கக்கூடியது என்று சொல்லிவிட்டு, இந்த வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கணும்னு சொல்லும்போது இடுக்கமான வாசல் என்று சொல்லுகிறார். இதை கேட்டு நிறைய பேர் பின்வாங்கி போயிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே ஒரே சுகபோகம், ஜாலி, இதில் தான் உலகமே ஓடிட்டுருக்கு. இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை கேட்டு நிறைய பேர் பின்வாங்கி போயிட்டாங்க. அப்படி இருக்கையில் அவருடைய சீசர்களும் கால்களும் இடற ஆரம்பிக்கிறது. அப்போ தான் சீசர்களை பார்த்து கேட்குறாரு, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி. அப்போ சீசர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் எங்கே போவோம்? நீங்கள் தான் வாழ்வு தருகிற ஆண்டவர், நீங்கள் தான் ஜீவன் தருகிற ஆண்டவர், உங்களை விட்டு நான் எங்கே ஓடி போக முடியும் கடவுளே? உங்களோடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுகிறார்கள். இயேசு சொல்லுகிறார், நான் வானத்திலிருந்து அனுப்பப்பட்ட மன்னா என்று சொல்லுகிறார். இந்த அப்பத்தை சாப்பிடுகிறவனுக்கு ஒரு நாளும் பசி எடுக்காதுன்னு சொல்கிறார் பார்த்துக்குங்க. ஆனால் இதை புரிஞ்சுக்கிடாமல் நிறைய பேர் இந்த உலக பிரகாரமான எண்ணங்களோடு இருக்கும். என்ன சொல்கிறாரு, 5 அப்போ 2 மீன் நீங்கள் சாப்பிட்டதுனால என் பின்னாடி வர்றதுக்கு நீங்கள் ரொம்ப வாஞ்சியாக இருக்கிறீங்க. இந்த உலக பிரகாரமான தேவைகளுக்காக மட்டும் இப்படி வாஞ்சியோடு இருந்தீங்க அப்படின்னா இம்மைக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் மிகவும் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுகிறார். என் அன்புக்குள்ள ஆண்டவருடைய பிள்ளைகளை, அற்புதங்களுக்காக அல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை தேடி அதில் தியானம் பண்ணி அதில் திருப்தியாக இருக்கிறவர்கள் தான் மெய்யான ஆசீர்வாதம். இந்த கடைசி ஃபேர்வெல் என்று சொல்கிறோம் இல்லையா, கடைசி விருந்து, இந்த விருந்துக்கு ஆதி திருச்சபை கிறிஸ்தவர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுத்ததுனால்தான் அப்போஸ்தலர் 2:42 வாஸ்து பார்த்தீங்கன்னா, அன்றைக்கு இருந்த சபையார் அனுதினமும் அப்பம் விட்டு அவர்கள் ஒருவருக்கொருவர் மகிழ்ந்தார்கள். அவங்க எல்லாரும் அவங்களுடைய சொத்துக்களை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதப்படியில் வச்சுட்டு சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது என்று எழுதியிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, அவர்களுக்கு இருந்த ஒரே வாஞ்சை நித்திய ஜீவன், நிலையான வாழ்வு, இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். என் அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு ஒருமனம், ஒரு ஐக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் காணப்பட வேண்டும். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து இப்பொழுது மேல் மாடியிலே அவருடைய சீசர்களோடு கூட வந்து உட்கார்வதற்கு முன்னால் யோவான் 13 அதிகாரத்தில் அவருடைய சீசர்களுடைய பாதங்களை கழுவுகிறார். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய குரு. அப்படிப்பட்டவர் ஏன் பாதங்களை கழுவ வேண்டும்? பேதுரு பக்கத்தில் வந்த உடனே பேதுரு சொல்கிறாரு, என் காலை நீங்கள் கழுவ வேண்டாம் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது பேதுருட்ட ஆண்டவர் சொல்கிறார், பேதுருவையும் நான் உன் காலை கழுவுனா உனக்கு எனக்கும் பங்கு கிடையாது அப்படின்னு சொல்ல உடனே ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல என் சரீரம் முழுவதையும் கழுவுன்னு சொல்கிறாரு. அருமையானவர்களே, அப்போ பேதுருட்ட ஆண்டவர் சொல்லும்போது, பேதுருவே, நீ ஏற்கனவே சுத்தமாக தான் இருக்கிற, என்றாலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் சேவை செய்து ஒருவர் பாரத்தை ஒருவர் பின்பற்ற வேண்டும் என்பதற்கு ஒரு அடையாளமாக ஆண்டவரும் போதகருமாகிய நானே இதை செய்திருக்கிறேன் என்று சொல்லி சீசர்களுக்கு இதை கற்றுக் கொடுக்கிறார். அருமையானவர்களே, வேதாகம கல்லூரியில் படித்து அதிலிருந்து வெளியே வருவதற்கு ஒரு நாள் முன்னாடி எங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிட்ரீட், அந்த ரிட்ரீட் நடத்துவதற்காக வந்திருந்த ஊழியர் பேசி கொண்டிருக்கும் போதே திடீரென்று சொல்லி அவருடைய மனைவி ஒரு பிளாஸ்டிக் பேசனில் தண்ணி கொண்டு வந்தாங்க. அவங்க தோல் மேலே ஒரு டவல் இருந்துச்சு. அவனுடைய வார்த்தை பேசி கொண்டிருந்தவர் திடீர்னு அங்கே உட்கார்ந்திருந்தவருடைய கால்களை கழுவ ஆரம்பித்தார். அன்பானவர்களே, பலர் சிரித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் என் மனசில் உடைய ஆரம்பிச்சிருச்சு. அவர் கடைசி என்ன சொன்னார்னா, நீங்கள் இந்த பைபிள் காலேஜ் விட்டு போக போகிறீங்க அப்படின்னா உலகத்தில் நீங்கள் எங்கே போனாலும் சரி, நான் ஆண்டவருடைய கால்களை கழுவுவதற்காக நான் இதற்காகத்தான் அனுப்பப்படுகிறேங்கிற ஒரு தாழ்மையான மனம் உங்களுக்குள்ளே எப்போ இருக்கணும். எந்த விதத்தில் அவனை விட இவனை விட நான் பெரிய ஆள் அப்படி நீங்கள் நினைக்கவே கூடாது. இவங்களுக்கு சேவை செய்கிறதுக்காக தான் கடவுளை அனுப்பியிருக்கிறான்னு சொல்லி. அதே போல் அந்த இடுப்பில் ஒரு கருப்பு கயிறை கட்டுவோம். இந்த ஐயர்மார் பாஸ்டர்ஸ் இந்த கருப்பு கயிறை கட்டும்போது நீ ஒரு அடிமை, மற்றவர்களுக்கு சேவை செய்வதற்காக தான் இந்த அடிமைன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அப்படியே ஒரு சால்வையை கட்டியிருந்தார். அதை எடுத்து சீசருடைய கால்களை தொடச்சார். பார்த்துக்குங்க என் அன்புக்குரியவர்களை சொல்லி சொன்னார், ஆண்டவரின் போதவருமாகிய நானே இவைகளை உங்களுக்கு செய்தது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய பாதங்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்மில் எத்தனை பேர் நாம் மற்றவனுக்கு ஏதாவது விதத்தில் நன்மை செய்யணும்,
ஏதாவது விதத்தில் அவனுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி நம்மளை எத்தனை பேர் நினைக்கிறோம்னு யோசித்து பாருங்கள். ஆனால் நிறைய நேரங்கள் என்ன நினைக்கிறோன்னா, மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறத காட்டிலும் மற்றவங்களை எப்படி வேதனைப்படுத்தலாம், அவங்களுடைய சொத்தை எப்படி கொள்ளடிக்கலாம், அவன்கிட்ட பேசிகிட்டு இருந்தால் எனக்கு என்ன லாபம் கிடைக்கும், இப்படி உலக பிரகாரமான வியாபாரியை போல தான் நிறைய பேர் நடந்து கொண்டிருக்கிறோம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை சந்தோஷப்படுத்துகிறதற்காக, நம்மை வேதனையிலிருந்து விடுவிக்கிறதற்காக, நம்மோடு கூட இருக்கிறதற்காக அவருடைய உயர்ந்த வாழ்வை விட்டுவிட்டு நமக்காக அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார். என் அன்புக்குரியவர்களே, இந்த பஸ்கா பண்டிகைக்கு முன்பு அந்த கால்களை கழுவி அந்த டேபிளில் உட்கார்ந்துருக்கும்போது எல்லா சீசர்களோடு பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு ஒவ்வொருடைய தலையும் அதிக 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 கவனமாக அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தது. அருமையானவர்களே, லியோனார்டோ டா வின்சி என்பவர் இயேசு கிறிஸ்துடைய ராபோஜனத்தை ஒரு படமாக வரைந்து உலக அளவில் வெளியிட்டார். இன்றைக்கும் நிறைய பேருடைய வீட்டு அந்த டைனிங் ஹாலில் இருக்கும் பார்த்துக்குங்க. இயேசு கிறிஸ்து உட்கார்ந்துருப்பார், அவருடைய 12 சீசர்களும் சுற்றி உட்கார்ந்துருப்பார்கள். உட்கார்ந்துருக்கும்போது திடீர்னு சொல்லிடுவார், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான். இந்த வார்த்தை யாருமே எதிர்பாராத வார்த்தை. உடனே எல்லாரும் என்ன கேட்பாங்கன்னா, ஆண்டவரே நானான்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் கேட்பாங்க. எல்லாருடைய கழுத்தும் பார்த்தீங்கன்னா இந்த கொக்கு தலை நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி நீட்டிகிட்டு இருக்கும். அப்போ யூதாஸ் காரியத்தை எழும்பி கேட்பான், ஆண்டவரே நானா உங்களை காட்டி கொடுக்க போகிறேன். இயேசு கிறிஸ்து மேடையில் இருந்த அந்த டேபிளில் இருந்த அப்பத்தை கொஞ்சம் பிட்டு எல்லார் கையிலையும் கொடுக்கும்போது, யூதாஸ் கையில் கொடுக்கும்போது மட்டும் அழுத்து சொல்லுவார், யூதாஸ் செய்ய வேண்டிய வேலையை சீக்கிரமாக செய்ப்பா, தாமதம் பண்ணாதே. என் அன்புக்குரியவர்கள் ஒரு குறிப்பை கொடுக்குறார், நீ செய்கிற இந்த காரியத்தை நிமித்தம் உலகத்துக்கும் உனக்கும் எவ்வளோ பயங்கரமான தண்டனை இருக்குது, இதிலேருந்து நீ வெளியே வந்துரு அப்படிங்கிறக்காக தான் உணர்வு பிரகாரமாக சொல்கிறாரு. அங்கே பைபிள் எழுதியிருக்கு, இந்த அப்பத்தை வாங்கின பின்பு அந்த யூதாஸுடைய உள்ளத்துக்குள்ளே சாத்தான் புகுந்தான். பண ஆசை, இந்த ஆளோட இருந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது, இந்த ஆளோட இருக்கிறதுல ஒரு லாபம் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த ஆளை கொன்றணும் அப்படின்னு சொல்லி நேரே போய் பேசி அவங்க வியாபாரம் பண்ணுறதையும் மறுநாள் காட்டி கொடுக்குறதையும் நாம் சரித்திரத்தில் அறிவோம். என் அன்புக்குரியவர்களை, இந்த கடைசி ராபோஜனம் இன்றைக்கு வரையிலையும் எல்லா சபைகளிலையும் கடைபிடிக்கிறோம். இந்த திருவிருந்து கடைபிடிக்கிறதுல என்ன நன்மை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் சொல்லும்போது, நீங்கள் பிற்கிற அப்பம் என்னுடைய சரீரம், நீங்கள் சாப்பிடக்கூடிய அந்த தண்ணீர் திராட்சை ரசம் என்னுடைய ரத்தம், இது புது உடன்படிக்கக்கூடிய என்னுடைய ரத்தம். 3 காரியங்களை சொல்கிறாரு. இதை நீங்கள் செய்யும் பொழுதெல்லாம் உங்களுக்காகவே நான் மரித்தேன் என்பதையும், உங்களுக்காகவே நான் உயிரோடு கூட எழுந்தேன் என்பதையும், உங்களை மீட்பதற்கு நான் மறுபடியும் வருவேன் என்பதை நீங்கள் நிச்சயப்படுத்தி கொள்ளுங்கள், உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அருமையானவர்களே, பரிசுத்த அகஸ்டின் என்பவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த திருவிருந்தை யாரெல்லாம் நடுக்கத்தோடும் பயத்தோடும் பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்குள்ளாக கடவுளுடைய ஞானம் இருக்கும். அது மாத்திரம் இல்லை, கடவுளுக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ளே இருக்கும். அதோடு விட கடவுளுடைய பிளான், ஆண்டவர் உன்னை குறித்து என்ன வைத்திருக்கிறாருங்கிற திட்டம் தெளிவாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாரு. என் அன்புக்குரியவர்களே, சேக்ரமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு லத்தீன் வார்த்தை. இந்த சேக்ரமெண்ட் அப்படின்னால என்னென்னா, நம்மை இயேசு கிறிஸ்து அதாவது முன் பணம் செலுத்தி அதாவது மீட்டுக்கொள்கிறார். அதாவது முன்ஜாமீன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, வரக்கூடிய பயங்கரமான தண்டனையை இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தை சிந்தி முன்ஜாமீன் போட்டு நம்மை மீட்டுக்கொள்கிறார். அதுதான் இந்த திருவிருந்துடைய ஒரு முக்கியமான காரியம். இது ஒரு சடங்காச்சாரமான காரியம் கிடையாது, இது ஒரு கட்டாயமான காரியம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் இயேசுவுக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று செய்ய வேண்டிய ஒரு காரியம். ஆதியில் இஸ்ரேல் மக்கள் பஸ்கா பண்டிகையை அருமையானவர்களை கொண்டாடும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு அந்தந்த குடும்பத்துக்கு தகுந்த அளவுக்கு ஒரு ஆடை தெரிந்து கொள்வார்கள். அதில் பாவ நிவாரண பள்ளின்னா யார் பாவம் பண்ணாங்களோ அவங்க தான் அந்த குடும்பத்தின் சார்பில் அந்த ஆட்டை கொல்லணும். இந்த ஆட்டை கொல்லும்போது அவன் மற்ற ஆடெல்லாம் ஆசாரியர் கொள்வார், அதுக்குன்னு ஆள்ற பாவம் கொள்வாங்க. ஆனால் இந்த பாவ நிவாரண பலிக்கான ஆடை மட்டும் இவர் கொல்லணும். அந்த ஜீவன் பாவம் அறியாத ஜீவன் துடிதுடித்து சாகும் இல்லையா, அதோட ரத்தம் தரையில் கொட்டப்படும், தலையை தனியாக எடுத்துருவாங்க. அருமையானவர்களே, அது துடிதுடித்து சாகும்போது என்னுடைய பாவத்துக்காக ஏன் இந்த ஆடு சாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் அவர் நினைக்கவே மாட்டார். ஏன்னா இன்னொரு ஆடை வாங்கி மறுபடியும் பலியிட்டுருவார். என் அன்புக்குரியவர்களே, இப்படி உணர்வு இல்லாமல் இந்த நடந்த நிகழ்வுகளை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தன்னையே அதே பஸ்கா நாளிலே பலியிடுவதற்காக ஒப்பு கொடுத்து வந்தார். பார்த்துக்குங்க அருமையானவர்களே, ஒரு சம்பவம் உங்களுக்கு சொல்கிறேன். அவர் பயங்கர ரவுடி. அந்த வீட்டுக்குள்ளே கொள்ளடிக்க போனவன் வாசல் அப்படின்னு நின்று பார்த்துட்டு மறுபடியும் உள்ளே போகிறான். வீட்டுக்குள்ளே போனால் அந்த பாட்டிமா அவனுக்கு ரொம்ப உபசரிப்பு,
காப்பி, டீ எல்லாமே கொண்டு வந்து கொடுக்காங்க. கடைசியாக பேராணி இங்கே கொள்ளடிக்க வந்தீங்கன்னு தெரியும், என்கிட்ட இருக்கிறவன் நகையும் தாரேன்னு சொல்லி உள்ளே போய் ஒரு கம்மல், ஒரு வளையல் எல்லாத்தையும் எடுத்து அவன் கையை பிடிச்சிட்டு நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணி தாரேன்னு சொல்கிறாங்க. இவனுக்கு ஒன்றும் புரியல. ஏதாவது கொள்ளடிக்க போனால் அவங்கள கொண்டு போட்டு நாங்கள் பொருள் எடுத்துகிட்டு போய் தான் பழக்கம். இங்கே விருந்து சாப்பிட்டுட்டு நான் பொருள் எடுத்துகிட்டு போய் என்ன இது எல்லாம் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போதே பாட்டி ஜெபம் பண்ண அந்த ஜெபத்தில் அவனுடைய உள்ள அசைய ஆரம்பிச்சிருச்சு. பாட்டிகிட்ட சொன்னான, பாட்டி கொள்ளையடிக்கிறக வந்தேன், என் இருதயத்தை நீங்கள் கொள்ளை அடிச்சிட்டிங்க, இனிமேல் நான் கொள்ளை அடிக்க மாட்டேன் பாட்டி. ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன். நான் அந்த வீட்டுக்குள்ளே வரும்போது வாசலில் ஒருவரை அப்படியே சிலுவையில் தொங்க விட்டுருக்காங்க. அவருடைய தலையில் ஒரு கிரீடம், அங்கேருந்து ரத்தம் சுட்டு சுட்டாக சுட்டுது. அவருடைய 2 கைகளில் ஆணி, கால்களில் ஆணி. இவ்வளவு கொடூரமாக அநியாயமாக சித்திரவதை செய்யப்படுவதற்கு அவர் என்ன பாடுபட்டார், என்ன பாவம் பண்ணார்? என்னை விட மோசமான ஆளாவர். அப்போ தான் பாட்டிமா சொன்னாங்களா, ரோமர் 5:8 எழுதியிருக்குப்பா, நான் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக அவருடைய ஜீவனை கொடுத்ததுனால அன்புனா என்னங்கிறத புரிய வச்சிருக்காரு. இந்த அன்பை தான் நான் உனக்கு காட்டினேன்னு சொன்ன உடனே அவன் சொன்னான், பாட்டி இந்த அன்பு நிறைந்த தெய்வத்தை மேலே அறிந்து இந்த அன்பு நிறைந்த தெய்வத்தை உலகிற்கு நான் சொல்ல வேண்டும். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இந்த திருவிருந்தில் பலியிடப்பட்ட இயேசு கிறிஸ்து மனிதனை மனிதனாக மாற்றுகிற ஆண்டவர். அந்த உணர்வு தான் நம்ம எல்லாருக்கும் வரணும். பார்த்துக்குங்க, ஏதோ சடங்காச்சாரமாக போய் திருவிருந்து இருக்கக்கூடாது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய போப் ஆண்டவர் என்பது உலக அளவில் கத்தோலிக்க மார்க்க தலைவர் என்று சொல்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் இந்த திருவிருந்து நாள், அதாவது இன்றைக்கு வியாகுல நாள்னு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த நாளில் இந்த திருவிருந்தை இவர் கொண்டாடும்போது அன்றைக்கு அந்த சபையில் இருக்கிற மூப்பர்களுடைய கால்கள்லாம் கழுவுவார். பார்த்துடுங்க, கழுவிட்டு கடைசியாக தான் திருவிருந்தை பரிமாறுவாங்க. போப்பாண்டவருங்கிறவர் ரொம்ப வயதானவராக இருப்பார். இன்னொன்று மதிக்கப்படக்கூடியவர். அவருக்கு வயசுக்காவது மதிப்பு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். என் அன்பானவர்களே, அவர் காலை கழுவார். சமீபத்தில் இருந்த ஒரு போப்பாண்டவர் என்ன பண்ணாருன்னா, ரோட்டில் பிச்சை எடுக்கிறவங்க, அப்புறம் எல்லா அமைப்பு, உதாரணமாக முஸ்லீம், இந்து, கிறிஸ்டின், எல்லா குடும்பத்துலேருந்தும் ஒவ்வொருத்தரையும் என்கிட்ட கொண்டு வாங்க, அடிமைகளை கொண்டு வாங்க சொல்லி எல்லா இடத்துலேருந்து கொண்டு வந்தாங்க. வரிசையாக எல்லாருக்கும் சம பிளேஸ் பார்த்துருங்க உட்கார வச்சு ஒவ்வொருடைய கால்களை கழுவி முத்தமிட்டு அவர்களுக்கு திருவிருந்து பரிமாறினார். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அவர் என்ன சொன்னார், கடவுள் இந்த உலகத்தை சமமாக நேசிக்கிறார், எல்லாரையும் சம அளவில் தான் பார்க்குறார். நம்ம தான் ஏற்ற தாழ்வுகளை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏதாவது ஒரு நன்மை செய்யணுங்கிறது பதிலாக யார்கிட்ட என்ன கொள்ளடிக்கலான்னா எல்லாரும் நினைக்கிறோம். ஏழைகள்கிட்ட கொள்ளடிக்கிறதுல இன்றைக்கும் பணக்காரங்களுக்கு அவ்வளோ பெரிய ஆசை. பார்த்துக்குங்க அருமையானவர்களே, நமக்கு எவ்வளோ பெரிய தண்டனை இருக்கிறத தெரியாமலேயே அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். யோசித்து பாருங்கள், என்ன செய்ய போகிறோன்னு யோசித்து பாருங்கள். யாருமே சாகும்போது தங்கப்பட்டியில் யாரையும் அடக்கம் பண்ண போகிறதில்ல, சந்தன பெட்டியில் கூட போட மாட்டாங்க, உளுத்து போகிற பெட்டி தான் எல்லாருக்கும். இது தெரியாமலேயே தொடர்ந்து மற்றவங்க சொத்தை கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, இது நம்ம எப்போ உணர்வு ரீதியாக நம்ம புரிந்து கொள்ள போகிறோம் அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள். அன்புக்குரியவர்களே, இந்த திருவிருந்து எடுக்கிற அந்த நேரம் பார்த்திங்கன்னா இரவு நேரம். அன்றைக்கு இஸ்ரேல் மக்கள் அந்த இரவு நேரத்தில் தான் எகிப்தில் அந்த திருவிருந்து பண்டிகை கொண்டாடணும். அப்படி கொண்டாடும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாரும் நிர்விசாரமாக யாரும் இதை செய்யாதீங்க, மிகுந்த ஆயத்தத்தோடு இருங்க, உங்கள் செருப்பில் உங்கள் காலில் நீங்கள் செருப்பை போட்டுக்குங்க அப்படிங்கிறாரு. உங்களுடைய வஸ்திரங்கள் துணிமணிகளை எடுத்து வச்சுடுங்க, பாஸ் ஓவர், வேகமாக நீங்கள் புறப்பட்டு போகணும் அப்படிங்கிறாரு. அருமையானவர்களே, சரியான ஆயத்தங்களோட தான் நம்ம இதெல்லாம் செய்கிறோமாங்கிறத யோசித்து பாருங்கள். இல்லைன்னா ஏனோ தானோன்னு சொல்லி செய்கிறோமான்னு யோசித்து பாருங்கள். அந்த நேரத்தில் சங்கார தூதன் அங்கே வருகிறான். எந்தெந்த வீடுகளில் ஆட்டுக்குட்டின்ற ரத்தத்தை எடுத்து எந்தெந்த வீட்டு நிலைக்கால்களில் லிண்டலில் பூசி வச்சுருக்காங்களோ அந்த வீட்டுக்குள்ளே அந்த ரத்தத்தை பார்த்து சங்கார தூதன் போதலை. ஆனால் அதே நேரத்தில் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய அரண்மனையெல்லாம் சங்கார தூதன் போதி நிறைய மரணங்கள் அங்கே பார்த்துக்குங்க. இதை பார்த்து எகிப்தியர்களில் அநேகர் இஸ்ரவேலர்கள் மட்டும் இவ்வளோ பாதுகாவலாக இருக்காங்களேன்னு சொல்லி அநேகர் இவர்களோட சேர்ந்து இந்த நாட்டை விட்டு போகும்போது அநேக எகிப்தியர்கள் அவர்களோட புறப்பட்டு போனாங்களாம். ஒருவேளை நீங்களும் நானும் ஆராதிக்கிற இந்த ஆண்டவருடைய அன்பு ஒருவேளை இந்த திருவிருந்து நம்ம நாட்டில் இருக்கிற மற்றவர்களை எப்படி பற்ற வைக்க போகிறதுன்னு யோசித்து பாருங்கள். நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். அன்புக்குரியவர்களே, நாசரேத் அப்படின்றது தூத்துக்குடி மாவட்டத்தில் டயசிஸில் ஒரு பெரிய ஊர். அது அங்கே மர்காசிஸ் ஐயர் ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிறாரு. நாட்களில் கால்ராவில் மக்கள் கூட்டம் கூட்டமாக செத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி பார்க்குறாரு, வழி இல்லை. கடைசியாக கோயில்குட்டியார் இவங்க உதிரியெல்லாம் சேர்ந்து எல்லாரையும் கோயிலுக்குள்ளே தூக்கிட்டு வந்து போடுறாங்க. தூக்கிட்டு வந்து போடும்போது விடிய காலம் 3 மணி. மர்காசிஸ் ஐயர் சரியாக 4 மணிக்கு இவங்களுக்காக ஒரு திருவிருந்து ஆராதனை நடத்துகிறார். பாடல் பாடுறதுக்கு ஆள் கிடையாது, ஆமேன்னு சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது, எல்லாரும் மயக்க நிலையில் கிடக்காங்க. இவரே எல்லாம் முடிச்சுட்டு
கடைசி அந்த திருவிருந்தை ஆசீர்வதித்து அப்பத்தை கையில் எடுத்து எல்லாரும் வாங்க, ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் உங்களுக்கு ஆயத்தமாக இருக்குன்னு சொல்லுவோம். யாரும் வர்றதுக்கு முடியல. ஒவ்வொருத்தருடைய வாயிலும் போய் அந்த திராட்சை ரசத்தில் தொட்டு உள்ளே தள்ளுறாரு. உள்ளே தள்ளிட்டு ஹால்டரில் வந்து ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, இது ஒரு சுகமளிக்கும் மருந்து, என்னால் இயன்றவர்களை நான் கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்களுக்காக இயேசு கிறிஸ்து எப்படி மன்றாடினாரோ அதே போல் மன்றாடி ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரப்பட்ட பாடும்போது பின்னால் இருந்து ஆமேன் ஸ்தோத்திரங்கிற சத்தம் கேட்குது. பார்க்குறாரு, ஒவ்வொருவரும் எழும்பி உட்கார்ந்துருக்குறாங்க. அருமையானவர்கள், அன்றைக்கு தான் நாசரேத்தில் விட்டு கால்ரா வியாதி போனது மாத்திரம் இல்லை, இன்னைக்கு வரைக்கும் நாசரேத்தில் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் திருவிருந்து ஆராதனை இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அருமையானவர்களே, நம்முடைய உடலில் இருக்கிற நோய்களெல்லாம் குணமாக்கக்கூடியது இந்த திருவிருந்து. அப்படிப்பட்ட விடுதலை ஆண்டவர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பூர்ணமாய் தந்து ஆசீர்வதிக்க உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல தெய்வமே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு எங்களுடைய குடும்பத்து பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே இந்த திருவிருந்து பஸ்கா பண்டிகையை அதிக ஜபத்தோடு ஆசரிக்கும்படி ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமையில் ஆலயத்தில் இந்த திருவிருந்தில் பங்கு பெறும்போது நடுக்கத்தோடும் ஒரு குணமளிக்கும் மருந்து என்கிற விசுவாசத்தோடும் இதை பெற்றுக்கொண்டு உம்முடைய வல்லமையையும் ஆண்டவரே உம்முடைய அன்பையும் புரிந்து கொண்டு வாழ்வதற்கு எங்களை அத்தனை பேருக்கு உதவி செய்யும். யார் யார் வீட்டில் இன்னும் சாபக்கேடான நிலைமை, எதை செய்தாலும் வாய்க்கலன்னு சொல்லி யாரெல்லாம் நொறுங்கி போயிருக்காங்களோ, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே உம்முடைய ரத்தம் ஒவ்வொருவருக்கும் உண்மையான விடுதலை கொடுக்கக்கூடியது என்பதை எல்லாரும் புரிந்து அதை பின்பற்ற நீர் உதவி செய்யும். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கின்றேன் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் நடத்துதல் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக, ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்க 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?